9 பந்தில் 9 சிக்சர்கள். ஆஸ்திரேலியாவை சூறையாடிய தமிழக வீரர். கிரிக்கெட் வரலாறு பார்த்திராத இன்றைய முதல் ஒருநாள் போட்டி. ஆடிப்போன ஒட்டுமொத்த ஆஸ்திரேலிய அணி, அதாவது இந்திய அணி தற்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. 5 T20 போட்டிகள் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்திய அணி விளையாடி வருகிறது. அந்த வரிசையில் தற்போது முதல் ஒருநாள் போட்டி இன்றைய தினம் தொடங்கியது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது இந்திய ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தியது. அதற்கு மிக முக்கிய காரணம், நீண்ட இடைவெளிக்கு பிறகு இந்த போட்டியில் இந்திய அணிக்காக விராட் கோலி, ரோஹித் சர்மாவும் களமிறங்குகின்றனர். ஆகவே இவர்களின் விளையாட்டு என்பது எப்படி இருக்கும் என்பதை பார்க்கவே இந்த போட்டி மீதான ஆர்வம் என்பது இந்திய ரசிகர்களுக்கு அதிகமானது. அதே சமயம் இதில் இன்னொரு மிக முக்கிய சிக்கலும் இருந்தது. ஏனென்றால் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவி என்பது பறிக்கப்பட்டது. ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறித்து இளம் வீரர் சுப்மன் கில்லுக்கு கொடுத்திருந்தது இந்திய அணி நிர்வாகம். இந்த ஒரு விஷயம் என்பது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் வெடித்திருந்தது. அதுவும் ஏற்கனவே T20 டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வை அறிவித்துவிட்ட ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒருநாள் போட்டிகளில் மட்டும்தான் இப்போது விளையாடி வருகின்றனர். அப்படி விளையாடி வரும் இவர்கள் இன்னும் எத்தனை போட்டிகளில் இவர்கள் விளையாடப் போகிறார்கள் என்ற கேள்விகளும் இருக்கிறது. ஒரு சிலரோ வருகிற 50 ஓவர் உலகக்கோப்பை வரையிலும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளையாடுவார்கள் என்று கூறினாலும், வேறு ஒரு சிலரோ இவர்கள் இன்னும் 2-3 மாதங்கள் விளையாடிவிட்டு ஓய்வை அறிவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்து வருகின்றனர். ஆகவே இப்படி இருக்கும்போது இன்னும் ஒரு சில போட்டிகளில் மட்டுமே விளையாட இருக்கும் ரோஹித் சர்மா, இவர் இருக்கும் வரையிலும் இந்திய அணியின் கேப்டனாக விளையாடிவிட்டு போகட்டுமே என்று இவரிடம் கேப்டன் பதவியை ஒப்படைக்காமல் திடீரென இவரது கேப்டன் பதவியை பிடுங்கி இளம் வீரர் சுப்மன் கில்லிடம் கொடுத்திருப்பது என்பது இந்திய ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக மாறியிருந்தது. அதே சமயம் இந்திய இளம் வீரர்களும் தற்போது சிறப்பாக விளையாடி வருகின்றனர். ஆகவே இப்போதைய இந்திய அணிக்கு ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா போன்ற வீரர்கள் இல்லை என்றாலும் கூட இந்திய அணி தொடர்ச்சியான வெற்றிகளை பெற்று வருகிறது. ஆக அந்த ஒரு பார்வையில் பார்த்தால் ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை பறித்தது என்பது இந்திய அணிக்கு பாசிட்டிவாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த இடத்தில் ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன் பதவி கொடுத்திருக்க வேண்டுமா, அல்லது இந்த நேரத்தில் சுப்மன் கில்லுக்கு கேப்டன் பதவியை கொடுத்தது சரிதானா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. அதே சமயம் இன்று தொடங்கிய இந்த முதல் ஒருநாள் போட்டியில் டாஸை வென்று முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது ஆஸ்திரேலிய அணி. மேலும் இந்த போட்டி ஆஸ்திரேலியாவில் வைத்துதான் நடைபெறுகிறது. ஆகவே இந்த தொடர் என்பது முழுக்க முழுக்க ஆஸ்திரேலியாவுக்கு சாதகமாக இருப்பதற்குத்தான் அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணியை பொறுத்தவரையில் மற்ற நாடுகளில் இவர்கள் விளையாடினாலே அங்கே இவர்களின் ஆதிக்கம் என்பது அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது சொந்த நாட்டில் விளையாடும்போது ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்துவது என்பது எப்பேற்பட்ட எதிரணிகளுக்கும் மிகவும் கடினம்தான். சுருக்கமாக சொல்லப்போனால் இந்தியாவில் வைத்து விளையாடும்போது இந்திய அணியை வீழ்த்துவது என்பது மற்ற அணிகளுக்கு மிகப்பெரிய கஷ்டம். ஆகவே அதே போலத்தான் ஆஸ்திரேலிய அணியும் கூட. ஆஸ்திரேலிய அணியை அதன் சொந்த மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது மிகவும் கடினமான விஷயம். அப்படி இருக்கும்போது இன்று தொடங்கிய இந்த முதல் ஒருநாள் போட்டியில் டாஸும் ஆஸ்திரேலிய அணிக்குத்தான் விழுந்தது. ஆகவே இந்த ஒரு விஷயம் ஆஸ்திரேலிய அணிக்கு கூடுதல் அட்வான்டேஜாகவும் மாறியது. இதனால் டாஸை வென்றதால் முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்த ஆஸ்திரேலிய அணி பந்து வீச களமிறங்கியிருந்தது. பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணிக்கு ஆரம்பமே அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் காத்திருந்தது. ஏனென்றால் ஓப்பனிங் இறங்கிய நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா வெறும் 8 ரன்களில் அவுட்டாகி ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்தார். இவருக்காகத்தான் இந்திய ரசிகர்கள் கடந்த சில நாட்களாக ஒட்டுமொத்த இந்திய அணி கிரிக்கெட் நிர்வாகத்தையும் பசைபாடி வந்தனர். ரோஹித் சர்மாவின் கேப்டன் பதவியை எடுத்து சுப்மன் கில்லுக்கு கொடுத்ததற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இந்திய கிரிக்கெட் நிர்வாகம் மீது இந்திய ரசிகர்கள் கொந்தளித்து வந்தனர். ஆகவே அப்படிப்பட்ட இந்த ஒரு தருணத்தில் ரோஹித் சர்மா இப்படி ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை இந்திய ரசிகர்களுக்கு கொடுத்தது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. அதன் பிறகு இவரை தொடர்ந்து விராட் கோலி பேட்டிங் செய்ய வர இங்கே தாங்க ரசிகர்களுக்கு அடுத்த அதிர்ச்சி காத்திருந்தது. ஏனென்றால் 8 பந்துகளை எதிர்கொண்ட விராட் கோலி அதில் ஒரு ரன்னை கூட எடுக்காமல்
0 ரன்னில் டக் அவுட் ஆனார். இது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தது. அதன் பிறகு இந்திய கேப்டன் சுப்மன் கில்லும் வெறும் 10 ரன்கள் எடுத்து அவுட் ஆக இதனால் இந்திய அணி மிகப்பெரிய சரிவை ஆரம்பத்திலேயே சந்தித்தது. இதனிடையே அவ்வப்போது மழையும் குறுக்கிட்டது. திடீரென மழை வருகிறது, அதன் பிறகு போட்டி நிறுத்தப்படுகிறது. மீண்டும் மழை நின்றவுடன் போட்டி தொடர்கிறது. மீண்டும் மழை வருகிறது, மீண்டும் போட்டி நிறுத்தப்படுகிறது, மீண்டும் தொடர்கிறது என இப்படியாக மீண்டும் மீண்டும் இந்த போட்டி அடிக்கடி தடைபட்டு கொண்டே இருந்தது. அதுவும் இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் மழை மீண்டும் வர இதனால் இந்த போட்டி 26 ஓவர் போட்டியாக மாற்றப்பட்டது. இதன் காரணமாக இந்த விஷயம் என்பது இந்திய அணிக்கு மிகப்பெரிய சிக்கலையும் உண்டு பண்ணியது. ஏனென்றால் இந்த போட்டி தொடங்கும் போதே 26 ஓவர் போட்டி என்று கூறியிருந்தால் அதற்கு தகுந்தது போல பேட்ஸ்மேன்கள் விளையாடியிருப்பார்கள். ஆனால் கிட்டத்தட்ட பாதி ஓவர்கள் பேட்டிங் செய்த பிறகு திடீரென 26 ஓவர்கள் போட்டி என்று கூறுவது பேட்டிங் செய்யும் அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறியது. அதன் பிறகு ஒரு சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் அக்சர் பட்டேலும் KL ராகுலும் ஓரளவுக்கு நிதானமாக விளையாட, ஆனாலும் கூட இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது இப்போதைய சூழ்நிலையில் கொஞ்சம் கடினமாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் இந்த போட்டியில் ஆரம்பத்திலேயே 26 ஓவர்கள் என்று கூறியிருந்தால் அதற்கு தகுந்தது போல விளையாடி இந்திய அணி எப்படியும் 200 ரன்களை எடுத்திருக்கும். ஆனால் பாதி ஓவர்கள் முடிந்த பிறகுதான் மழை வந்த காரணத்தால் போட்டி திடீரென குறைக்கப்பட்டது. அதாவது போட்டியின் ஓவர்கள் குறைக்கப்பட்டது என்பது இந்திய அணிக்கு பெரிதாக ரன் குவிக்க மிகப்பெரிய தடையாகவும் மாறிவிட்டது. ஆகவே இந்த போட்டியில் கிட்டத்தட்ட இந்திய அணி 150 ரன்களை கூட தாண்டாது என்றே சொல்லலாம். அப்படி 150 ரன்களுக்குள் இந்திய அணி ஆல் அவுட் ஆகிவிட்டால், ஆல் அவுட் ஆகிறதோ இல்லையோ, 150 ரன்களை தாண்டாவிட்டால் இந்த போட்டியில் இந்திய அணி கண்டிப்பாக தோற்றுவிடும். மேலும் இந்த இடத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தையும் சொல்லியே ஆகணுங்க. இதே போல, அதாவது இந்த போட்டியைப் போலவே இதற்கு முன்பு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் பயிற்சி போட்டி ஒன்றில் விளையாடிய சமயத்தில் கிட்டத்தட்ட இதே போட்டி போலவே முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில் என நிறைய நட்சத்திர பேட்ஸ்மேன்கள் சொற்ப ரன்களில் அவுட் ஆன போது அந்த சமயத்தில் 6வது விக்கெட்டுக்கு களமிறங்கிய நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்கி திடீரென தொடர்ச்சியாக 9 பந்துகளை எதிர்கொண்ட இவர் அந்த 9 பந்துகளையும் சிக்ஸருக்கு பறக்கவிட்டு மிகப்பெரிய சாதனை ஒன்றை செய்திருந்தார் வாஷிங்டன் சுந்தர். ஆமாங்க, நம்முடைய தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் தொடர்ச்சியாக 9 பந்துகளையும் இடைவெளியே விடாமல் 9 சிக்ஸர்களை அடித்து சரித்திர சாதனையை படைத்திருந்தார். ஆக இந்திய அணியில் சீனியர் வீரர்கள் திணறினாலும் கூட இளம் வீரர்கள் இப்போதும் எந்த பயமுமின்றி தொடர்ச்சியான சிக்ஸர்கள் அடிக்கும் அளவுக்கு திறமையாக விளையாடுகின்றனர். விக்கெட்டுகள் விழுகிறதே என்ற கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் அதிரடியாக விளையாடி வெற்றி பெற வேண்டும் என்ற இந்திய அணியின் எண்ணத்தை வாஷிங்டன் சுந்தரின் இந்த ஒரு இன்னிங்ஸ் என்பது வெளிப்படுத்தியது. மேலும் அதே போல ஒரு இன்னிங்ஸை இன்றைய போட்டியிலும் வாஷிங்டன் சுந்தர் வெளிப்படுத்தினால் கண்டிப்பாக இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்ன ஒன்று, அந்த போட்டி 50 ஓவர் போட்டியாக முழுவதுமாக நடைபெற்றது. ஆனால் இன்றைய போட்டியோ 26 ஓவராக நடைபெறுவதால் பிரஷர் என்பது இந்திய பேட்ஸ்மேன்களுக்கு இன்னுமே அதிகமாக இருக்கும். ஆக எது எப்படியோங்க, இன்றைய போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது என்பது கொஞ்சம் கடினம்தான். அப்படியே வெற்றி பெற்றுவிட்டால் கண்டிப்பாக இந்த ஒருநாள் தொடரை இந்திய அணி எளிதாக கைப்பற்றிவிடும். ஒருவேளை இன்றைய போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தால் கூட அடுத்து வரும் போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. மேலும் இன்றைய போட்டியில் டாஸும் கூட ஆஸ்திரேலியா அணிக்குத்தான் சாதகமாக விழுந்தது. அதனைத் தொடர்ந்து மழையும் அடிக்கடி குறுக்கிட்டு அதுவும் ஆஸ்திரேலியா அணிக்கு சாதகமாக மாறியது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்றைய போட்டியின் வெற்றி தோல்வியை பற்றியும் அதே போல இன்றைய போட்டியில் சொதப்பிய ரோஹித் சர்மா, விராட் கோலி போன்ற சீனியர் வீரர்களின் அணுகுமுறையை பற்றியும் இந்திய இளம் வீரர்களின் சமீபகால திறமை என்பது இந்திய சீனியர் வீரர்களுக்கு இன்னும் கூடுதலான பிரஷரை கொடுத்திருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.